நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது என்னோட ப்ரொஃபசர் இதெல்லாம் நீங்க ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்கூல்லயா? நானா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா, நான் படிச்ச ஸ்கூல்ல படிச்ச எந்த டாபிக்ஸுமே எனக்கு வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் ஞாபகம் இல்லங்க. அந்த மாரி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கும்போது, பட் லேட்டா தான் புரிஞ்சுது, இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லன்ட்டு. ஏன்னா, காலேஜ்ல ஒரு சில விஷயங்கள நான் வந்து லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ, அந்த மாரி என்னென்ன விஷயங்கள்லாம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன்றத பத்தி நான் இப்ப பேசலான்ட்டு இருக்கேன். ஹாய்! நான் தான் உங்க வெங்கடேஷ். தென் காலேஜ்ல என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஏதோ ஒரு பேசிக்ஸ் கொஞ்சம் ஐடியா இருக்கிற மாரி இருந்துச்சு. அப்போ நமக்கு மட்டும் தான் எந்த ஐடியாவும் இல்லையோ, நமக்கு மட்டும் தான் எதுவுமே தெரியலையோ, நமக்கு ஃபவுண்டேஷன் தெரியல அவ்வளோதான் நம்ம காலேஜ் வாழ்க்கையே நாசமா போச்சுடா அப்படின்ற மாரி ஒரு பயம் இருந்துச்சு. பட் லேட்டா தான் புரிஞ்சுது யாருக்குமே வந்து பேசிக்ஸுமே கம்ப்ளீட்டா தெரியாது. எல்லாருமே பேசிக்ஸ் வந்து கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நாமளுமே பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையா எடுத்து பண்ணியிருந்தா இவ்வளோ பயம் இருந்திருக்காதோ அப்படின்ற மாரி எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ்ல வந்து நான் எல்லாமே பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். புலியோட்டம் பார்த்துக்கலாம், புலியோட்டம் பார்த்துக்கலான்ற மாரி காலேஜ்ல சாஃப்ட்வேர் கத்துக்கிறதோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து இப்ப டீச்சர்ஸோ இல்ல வந்து சீனியர்ஸோ மென்ஷன் பண்ணி, இதெல்லாம் கத்துக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லும்போது, இதெல்லாம் பின்னாடி கத்துக்கலாம். நம்மட்ட சிஸ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஆல்வேஸ் சேஸ் எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டே இருந்தேன். பட் அப்பதான் லேட்டரா தான் எனக்கு புரிஞ்சது, எங்க காலேஜ்லயே நல்ல நல்ல பவர் சிஸ்டம்ஸ்லாம் இருந்திருக்கு. பிசிஸோ, சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து எல்லாமே அக்சஸிபிளா எங்க காலேஜ்லயே இருந்திருக்கு. அத நான் யூஸ் பண்ணிக்காம போயிட்டேன்றதே நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் இஃப் ஐ ஆஸ்க் நான் போய் எங்க அத மெயின்டெயின் பண்ற ஒரு நபர்கிட்ட போயிட்டு, இத நான் கத்துக்கணும்னு இருக்கேன் சார். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு சொல்லியிருந்தா, தே குட் ஹேவ் ஹெல்ப்ட் மீ ரைட். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் தட்ஸ் வாட் காலேஜஸ் ஆர் ஃபார் ரைட். தென் லேட்டர் நாட் நோயிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். நான் வந்து ரொம்ப கிளாசிக்கலான ஐடியா. லைக் காலேஜ் படிக்கிறோம், ஏதோ பிளேஸ்மென்ட் வரும், பிளேஸ்மென்ட் அட்டெண்ட் பண்றோம், வேலை கிடைச்சிரும், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் லைஃப் செட்டில். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பட் லைஃப் டசன்ட் ஒர்க் லைக் தட். அப்படி வேலை செய்யாதமே லைஃப். அதுவே நான் பொறுமையா தான் புரிஞ்சுக்கிட்டேன். பொறுமையா புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாம போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நிறைய ஹேக்கத்தான்ஸ் ஒரு விஷயத்த வந்து நான் கடைசி வரைக்குமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ என் காலேஜ் டைம்லன்றது நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஹேக்கத்தான்ஸ் இருக்கு, ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ் போகலாம், ஐஐடிஸ்ல ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் ஒர்க் ரிசர்ச் ஓரியன்டா பண்ணலாம். இல்லை வந்து ஜாப் ஓரியன்டா தெரிஞ்சுக்கலாம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, அப்ராட் போறத பத்தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது மாதிரி வந்து லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி எனக்கு எதுவுமே காலேஜ் படிக்கிறப்ப தெரியாம இருந்துச்சு. இதெல்லாம் நான் அப்பயே தெரிஞ்சிருந்தா மேபி ஐ ஷுட் ஹவ் டன் லிட்டில் பிட் மோர் பெட்டர் தென் வாட் ஐம் டூயிங் ரைட் நவ். தென் கடைசியா தான் நான் சொல்ல வரது என்னன்னா, என்னோட மெயின் ப்ராஜெக்ட்ட வந்து நான் ரொம்ப சில்லியா எடுத்துட்டனோ அப்படின்ற மாரி எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுச்சு. மேபி ஐ ஷுட் ஹவ் டேக் சம் சேலஞ்சிங்கான மெயின் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கலாம். சேலஞ்சிங்கான மெயின் ப்ராஜெக்ட் எடுத்திருந்தா அதனோட எடுக்கிற மெயின் ப்ராஜெக்ட் வந்து என்னோட கெரியருக்கு வந்து அலைன் பண்ற மாதிரி எடுத்திருக்கலாமோ அப்படின்றது லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் நான் காலேஜ் முடிச்சுட்டு கேட் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இது பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணும்போது டைரக்ட் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு பேச்சுலர்ஸ் உடைய ப்ராஜெக்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் ஜாப்ஸுக்குமே வந்து நிறைய டைம் வந்து நம்மளோட காலேஜ்ல பண்ண அந்த பேச்சுலர்ஸ்ல பண்ண ப்ராஜெக்ட் இஸ் லைக் டூ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் பொறுமையா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இஃப் ஐ வுட் ஹவ் சான்ஸ் அகைன் நான் திரும்ப அந்த ப்ராஜெக்ட்ல பண்ண முடியும் அப்படின்னா ஐ வுட் ஹவ் டேக் லிட்டில் பிட் மோர் சேலஞ்சிங் டாபிக், இன்னும் சேலஞ்சிங்கான டாபிக் எடுத்து அதை பத்தி இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா தட் குட் ஹவ் மேட் மை ஃபியூச்சர் ஆர் கெரியர் லிட்டில் பிட் மோர் ஈஸியர். இதோட கொஞ்சம் ஈஸியாவே வந்து நான் அந்த பாத்தை வந்து கிராக் பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா மெயின் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ன்றதை வந்து ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். டோன்ட் பை இட். கண்டிப்பா மெயின் ப்ராஜெக்ட் வெளியே வாங்காதீங்க. ட்ரை டு டூ இட் இன் சேலஞ்சிங் வேஸ், லைக் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்ச விஷயம். பிகாஸ் லைக் இட்ஸ் நெவர் டூ லேட் டு லேர்ன் நியூ திங்ஸ். பட் don't think like life will be like that easy, but take things challengingly. So it's never too late to learn things. That's it. Tata.